வணக்கம் நண்பர்களே. போன வாரத்தில் நீயா நான் எபிசோட் பார்த்தேன். அதில் எல்லோருமே தொழில் பண்ணி தோற்று போயிட்டேன், ஃப்ரான்ச்சைஸ் வச்சு தோற்று போயிட்டேன், எனக்கு இவ்வளோ நஷ்டமாயிட்டு, எனக்கு அவ்வளோ நஷ்டமாயிட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பொறுத்தவரையோ அவங்களுக்கு தொழிலை பற்றின ஒரு புரிதல் இல்லாமையும் பணத்துக்காக தொழிலை பண்ணி தோற்று போயிருக்காங்க. என்னதான் நீங்கள் இன்னொருத்தருக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உழைச்சி கொடுத்தாலும் அவங்க நம்மளை யூஸ் பண்ணிட்டு குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சிருவாங்க. இதுவே சொந்த தொழில்னா எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டாலும் அதற்கான பலன் நம்மளே வந்து அடையும். தொழில் பண்ண தொடங்கின உடனே பணம் கொட்டன்னு கொட்டாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன தொழில் செய்ய போறீங்க, அந்த தொழிலில் இருக்கிற உங்களோட அனுபவம், அந்த தொழிலை பற்றின உங்கள் புரிதல், எந்த இடத்துல ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் தொழில் பண்ண ஆரம்பிங்க. உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா அமௌண்ட் இருந்ததுன்னா 10 லட்சத்தையும் டைரெக்டாக தூக்கி தொழில் பண்ண ஆரம்பிக்காம அதுலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா மட்டும் ஃபர்ஸ்ட்டு சிம்பிளாக ஒரு தொழில் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அந்த தொழிலில் இருக்கிற நுணுக்கம், அப்புறம் கஸ்டமரை பற்றின புரிதல் எல்லாத்தையும் கரெக்டாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணி உங்களோட லாபத்தை நீங்கள் பெருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த தொழிலில் இருக்கிற நுணுக்கம், அப்புறம் கஸ்டமரை பற்றின புரிதல் எல்லாத்தையும் கரெக்டாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணி உங்களோட லாபத்தை நீங்கள் பெருக்குங்க. அப்போ தான் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற முடியும். தொழிலை பணத்துக்காக பார்க்காம அது உங்களோட ஒரு வாழ்க்கையாக பாருங்கள். தொழில் பண்ணி முன்னேறுங்க. தேங்க்யூ.